ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். 2 numbers are respectively 10% and 25% more than the third number. The ratio of the numbers is. ஸோ 2 நம்பர் இருக்குது. அந்த 2 எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் நம்பரை காட்டிலும் 10% அதிகமாக இருக்குது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் தேர்ட் நம்பரை காட்டிலும் 25% அதிகமாக இருக்குது. அப்படின்னா அந்த 2 நம்பர் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. சரியா? ஸோ இதை வந்துட்டு நம்ம 2 விதமாக போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பேசிக் மெத்தட் அப்படிங்கிறத நான் சொல்லி புரிய வச்சிட்றேன். அதுக்கு பிறகு எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர், தேர்ட் நம்பர், செகண்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பர். சரிங்களா? தேர்ட் நம்பர் அண்டு செகண்ட் நம்பர். சரிங்களா? ஸோ இப்போது தேர்டு நம்பரை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். தேர்ட் நம்பர் நான் 100ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஃபஸ்ட் நம்பர் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட் நம்பர் இஸ் 10% மோர் தேன் த தேர்ட் நம்பர். சரிங்களா? மூணாவது நம்பரை காட்டிலும் ஃபஸ்ட் நம்பர் எப்படி இருக்கணும்? 10% அதிகமாக இருக்கணும். ஸோ 100ல் 10% எவ்வளவு? 100ல் 10% 10. ஸோ அப்போது 10 தேர்ட் நம்பரை விட அது அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ இது 110 இருக்கணும். சரிங்களா? இது 110 இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ அதே போல் இங்கேயும் நான் தேர்ட் நம்பரை 100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ செகண்ட் நம்பர் எப்படி இருக்கணும்? எனக்கு 25% அதிகமாக இருக்கணும். ஸோ 100ல் 25% 25 தான். அப்போ 125 இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ இது 2 ரேஷியோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் டு தேர்ட் நம்பர் அண்டு தேர்ட் நம்பர் டு செகண்ட் நம்பர் ரேஷியோ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதை வந்து நான் நார்மலாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரியான சம். A/B is equal to 2:3. B/C அது வந்துட்டு பார்த்தாங்கன்னா ஒரு இதுவும் 5:4ன்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒன்றா மாற்றணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம்? இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 5s are 15. இதோட இதை மல்டிப்ளை பண்ணுவோம் 10. இதோட இதை மல்டிப்ளை பண்ணுவோம் 12. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் தனி ரேஷியோ இருக்குது. தேர்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் தனி ரேஷியோ இருக்குது. அதை நம்ம வந்து கம்பைன் பண்ணணும். சரிங்களா? இதே போல் இது வந்து என்ன ஆயிடுச்சு? நமக்கு A, B அண்டு C இந்த மாதிரி 3க்குமான ரேஷியோவாக கன்வெர்ட் ஆச்சா? அதே போல் இதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ A/B 2:3 இருக்குன்னு வச்சுக்கலாம். B/C 3:4 வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த செகண்ட் நம்பர் இருக்குல்ல, இந்த செகண்ட் நம்பர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதுக்கும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளில் 3 2s are 3 3s are 3 4s are. இப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள். இந்த நம்பர் 3 3 அப்படியே வந்துருச்சு, 2 அப்படியே வந்துருச்சு, இந்த 4 அப்படியே வந்துருச்சு. சரிங்களா? ஒருவேளை இந்த காமன் நம்பர் B தான் இங்கே காமன். அப்போ இந்த காமன்கிறது 2 ஈக்குவலாக இருக்குது. 3 3ன்ட்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 3 அதே போல் 4 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஷின் வந்து பாருங்கள். இங்கே Tங்கிறது தான் காமன். இங்கேயும் 100, இங்கேயும் 100. அப்போது ஃபஸ்ட்டு தேர்டு செகண்ட் இது 3 நான் எப்படி எழுதலாம்னா 110 100 அண்ட் 125. அது இப்போ நமக்கு ஒரு ப்ரொப்போர்ஷன் கிடச்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட் நம்பர் 110 இருந்துச்சுன்னா தேர்ட் நம்பர் 100 இருக்கும், செகண்ட் நம்பர் 125 இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கான ப்ரொப்போர்ஷன். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்குமான ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும். ஃபஸ்ட் நம்பர் என்ன? 110x. அதே போல் செகண்ட் நம்பர் என்ன? 125x. 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 5 2s are 10, 5 2s are 10, 5 2s are 10, 5 5s are 25. ஸோ 22:25ங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர். சரியா?
ஸோ இப்போ நம்ம பண்ணலதில் எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த சமயம் எப்படி இன்னும் கொஞ்சம் வேகமாக போடலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது 10%. ஸோ 10% அப்படின்னா ஃப்ராக்ஷன் படி 1/10. சரியா? ஸோ அதே போல் நம்ம இதில் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் இது ரெண்டுக்கும் தான் ரேஷியோ எடுக்க போகிறோம். இப்போ தேர்ட் நம்பர் வச்சு தானே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் நம்பரு வச்சு ஃபஸ்ட் நம்பரை போட போகிறோம். அதே போல் தேர்ட் நம்பரை வச்சு செகண்ட் நம்பரை போட போகிறோம். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தேர்ட் நம்பர் 10 இருக்குது அப்படின்னா, தேர்ட் நம்பர் 10 இருக்குதுன்னா ஃபஸ்ட் நம்பர் அதிகமாக தானே இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் 10% அதிகமாக இருக்குது. ஸோ 10ல் 10% எவ்வளவு அப்படின்னா 1. 10ல் 10% எவ்வளவு அப்படின்னா 1. ஸோ அது இல்லாமல் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ +1 நம்ம போடுவோம். ஸோ 10ல் +1 11. ஸோ தேர்ட் நம்பர் 10 இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? 11 இருக்கும். ஸோ 10ன்னா 10ல் 10% 1. ஸோ அந்த 1 தான் நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஸோ இங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் +1. ஒருவேளை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா -1 போட்டிருப்போம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு 25%. ஸோ 25%னா 1/4. ஸோ இது செகண்ட் நம்பர் அண்டு தேர்ட் நம்பர். ஸோ தேர்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர். இப்போ தேர்ட் நம்பரை வச்சு தான் நான் செகண்ட் நம்பரை கொண்டு வர போகிறேன். அப்போ தேர்ட் நம்பர் 4 இருக்கும் பட்சத்தில் செகண்ட் நம்பர் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 25% அதிகமாக இருக்குது. ஸோ 4ல் 25% எவ்வளோனா 1. ஸோ அதான் மேலே இருக்கக்கூடிய நம்பர் +1/4. ஸோ அதிகமாக இருக்கும்போது +1. ஸோ அப்போ செகண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் ரேஷியோ தெரியும். அதாவது 11, 10. இது ஃபஸ்ட்டு தேர்டு. ஸோ செகண்டு தேர்டுக்கும் செகண்டுக்கும் தேர்டு வந்துட்டு 4, செகண்ட் வந்துட்டு 5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈக்குவலாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 11 4s are 44, 10 4s are 40, 10 5s are 50. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் தான் ஆன்சர் தேவை. ஸோ அப்போ 44, 50 இது ரெண்டுக்கு மட்டும் ரேஷியோ எடுத்துக்கலாம். 222s are 225s are 22:25. ஸோ ஆன்சர் ஒன்று தான். ஸோ இதில் என்னென்னா இந்த ஃப்ராக்ஷன்ஸ் வச்சு நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? இது வந்துட்டு நமக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி போட்ட மெத்தடே ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நிறையா சம்ஸ் இந்த மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது உங்களுக்கு இந்த மெத்தடை போட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். சரிங்களா? ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த சமம் அதே மெத்தட் தான். ஆனால் நமக்கு இங்கே 61%ன்னு கொடுத்துருக்காங்க, 35%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ் தெரியாது. அதனால் நம்ம 100 வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா? நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த மெத்தடில் ஈஸியாக போட்டு போயிடலாம். ஆனால் இதுக்கு வந்து நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ் தெரியாது. இப்போ 61%னா ஃப்ராக்ஷன் 61/100 தான், வேறு வழியே இல்லை. அதே போல் 35%னா ஃப்ராக்ஷன் 35/100 தான். ஓகேவா? 2 numbers are respectively 61% and 35% less than third number. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ தேர்ட் நம்பர் தானே, தேர்ட் நம்பர் வச்சு தானே கம்பேர் பண்ண போகிறேன். அப்போ 100ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ தேர்ட் நம்பர் 100னா ஃபஸ்ட் நம்பர் எப்படி இருக்குது? 61% லெஸ் தென் இருக்குது. அப்போ -61. ஸோ 100ல் 61 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 39. இதுதான் ஃபஸ்ட் நம்பர். ஸோ அதே போல் தேர்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பருக்கு எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ட் நம்பர் 100ன்னு எடுத்துக்கிட்டோன்னா செகண்ட் நம்பர் எப்படி இருக்கும்? 35% லெஸ் தென். 35% எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்குது. ஸோ இப்போ 35 குறைஞ்சதுன்னா என்னங்க? 100ல் 30 போச்சுன்னா 70, 70ல் 5 போச்சுன்னா 65. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் நம்பர் ரெண்டுலேயுமே 100 தான். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் நம்பரை டேரெக்டாகவே ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் என்ன தான் வரப்போகுது? 39 தான் வரும். தேர்ட் நம்பர் 100 வரும். செகண்ட் நம்பர் 65 வந்து வரும். ஸோ இப்போது இதுதான் ஃபஸ்ட் நம்பர் வந்து 39, செகண்ட் நம்பர் வந்து 65. த ஃபஸ்ட் நம்பர் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த செகண்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பருங்கிறது செகண்ட் நம்பரில் எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ 39/65 × 100. ஸோ 39/65க்கு நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ் எதுவும் தெரியாது. ஸோ 13
3s are 39, 13 5s are. ஸோ அப்போ 3/5 வந்துருச்சு. ஸோ 3/5 into 100. ஸோ 3/5 அப்படின்னாவே வந்து நம்ம என்ன போட்டுடலாம், 60% அப்படின்னு வந்து போட்டுடலாம். நம்ம எதுவும் ஒர்க் அவுட் பண்ணுங்கிற தேவையில்லை. 3/5 into 100னாவே 60% தான் வந்து வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷன்ஸ் டு பர்சன்டேஜ் வேல்யூஸ் நல்லா தரவாக நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு இதை கொஞ்சம் வேகமாக நம்ம போட முடியும். சரியா?